अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मन यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम कुल इन कुंतुम तुहिब्बूनल्लाह फ़त्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम वल्लाहु गफ़ूरुर रहीम। வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனால் சிறப்பிக்கப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அந்த வல்லநாயனின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்றான முஸ்லிம்களும் பிற மக்களும் அதிகமாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு செய்தியான ரிசாலத் என்ற அந்த தூதுத்துவத்துடைய அவசியத்தை நாம் ஓரளவு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இறை தத்துவம் என்ற அந்த ஏகத்துவத்தையும் இறைவனை ஒருமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த ஏகத்துவத்தையும் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த ஏகத்துவத்தை தெளிவாக விளக்கக்கூடிய தூதுத்துவம் என்ற அந்த தத்துவத்தையும் இஸ்லாம் உலகிற்கு தெளிவாக எடுத்து முன்வைத்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத பிற மார்க்கங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உள்ள பல்வேறு வித்தியாசங்களில் முக்கியமான வித்தியாசம் இந்த தூதுத்துவம் என்ற இந்த வித்தியாசத்தை நாம் குறிப்பிடலாம். பிற மதங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் கடவுளிடமிருந்து செய்தியை பிறருக்கு கடவுளுடைய செய்தியை பிறருக்கு சொல்லக்கூடியவர்கள், கடவுளை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே அல்லது அவர்கள் பெரும்பாலோர் தங்களை பற்றி எப்படி குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் என்றால், தாங்கள் கடவுளுடைய அவதாரம், கடவுளின் அவதாரமாகத்தான் பிற மதத்துடைய ஆன்மீக தலைவர்கள் தங்களை குறிப்பிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலும் சரி, நடப்பு காலங்களில் கூட சாமியார்கள் என்ற பெயர்களிலே பல சாமியார்கள் உலா வருவதற்கு இந்த அவதாரம் என்பது ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னவுடனே மக்கள் இவர் கடவுளின் புறத்திலிருந்து கடவுளாகவே வந்திருப்பதாக சொல்லுவதால் மக்கள் உடனடியாக அவரை நம்பிவிடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதன் காரணமாக போலி சாமியார்கள் அதிகமாக உருவாகி இருப்பதையும், அந்த போலி சாமியார்களிடம் சிக்கி கற்பை இழந்த பெண்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், சொத்து சுகத்தை இழந்தவர்கள் என்று இவர்களுடைய பட்டியல் மிக நீளமாக இருக்கிறது. அதில் சில சாமியார்கள் இதுவரையிலும் கூட நடமாடி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்று இந்த விஷயத்திலே என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனுமே கடவுளுடைய அவதாரமாக ஆகவே முடியாது. கடவுள் கடவுளாகத்தான் இருப்பான். கடவுளுடைய அவதாரம் என்று எந்த ஒரு படைப்பினமும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, பிற படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய அவதாரமாக ஆகவே முடியாது என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இஸ்லாம் முன்வைக்கிறது. அப்படியானால் கடவுளை நெருங்குவதற்குரிய வழி என்ன என்பதை இஸ்லாம் காட்டும்போது, இறைவன் புறத்திலிருந்து செய்தியை பெற்று அந்த செய்தியை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய தூதுவர்களை, கடவுளுடைய இறைவனுடைய அந்த தூதுத்துவ செய்தியை மக்களுக்கு போதிக்கக்கூடிய தூதர்களைத்தான் இறைவன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்ற செய்தியை இஸ்லாம் முன்வைக்கிறது.
இந்த அடிப்படையிலே இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய அந்த தூதுத்துவத்திலே ஏராளமான இறை தூதர்கள் தொடர்ச்சியாக ஆரம்ப காலம் தொட்டு வந்திருக்கிறார்கள். ஆதாம் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து துவங்கிய இந்த தூதுத்துவம், ஆதமுக்கு பிறகு நோவா என்ற நூஹ் அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் தன்னை கடவுளுடைய தூதர், நான் ஒரு தீர்க்கதரிசி, கடவுளிடமிருந்து செய்தியை பெற்று உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நோவாவிற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்த அனைத்து மனிதர்களுமே, எந்த ஒரு மனிதரும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றில் இடம்பெறக்கூடிய எந்த ஒரு மனிதரும் தன்னை கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லவே இல்லை. அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தூதுவர்களில் மொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட மன்னர்களும் இருக்கிறார்கள், ஆண்டியாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். சாலமன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர், சுலைமான் என்று திருமறை குரானிலே குறிப்பிடக்கூடிய அந்த இறை தூதருடைய அந்த ஆட்சி அதிகாரம் உலகளாவிய அளவில் பறந்து விரிந்து இருந்தது. ஆடு மாடு உட்பட அனைத்துமே அவருக்கு கட்டுப்பட்டு சேவகம் செய்யக்கூடிய அந்த அடிப்படையில் மொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட மன்னராக, மாமன்னராக அவரை போன்ற ஒரு மனிதர் வரவும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரரசர்கள், வல்லரசுகள் அனைத்துமே பிற மனிதர்களைத்தான் கட்டி ஆள முடியுமே தவிர மிருகங்களை கட்டி ஆள முடியுமா, பறவைகளை கட்டி ஆள முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. ஆனால் சுலைமான் என்ற அந்த மாமன்னருக்கு அனைத்துமே கட்டுப்பட்டுச்சு. மிருகங்கள் உட்பட, பறவைகள் உட்பட, மலைகளை போய் யாராவது கட்டி ஆள முடியுமா? ஆனால் அவருக்கு மலைகள் கூட கட்டுப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாமன்னராக இருந்த சுலைமானாகட்டும், நோயால் தாக்கப்பட்ட இன்னும் சில இறை தூதர்களாகட்டும், ஆடு மேய்ப்பதில் ஃபேமஸாக இருந்த மோசே என்று சொல்லக்கூடிய மூசா அவர்கள், ஆடு மேய்த்த சம்பவங்கள் குரானில் சொல்லப்படுது, பைபிளில் சொல்லப்படுது, அவராகட்டும், அதன் பிறகு மக்களுக்கு செய்தியை சொன்ன, இறை செய்தியை சொன்ன இயேசு ஈசாவாகட்டும், அதன் பிறகு வந்த முகமது என்று சொல்லக்கூடிய இறுதி தூதராகட்டும், இவர்கள் அனைவருமே எந்த ஒரு இறை தூதரும் சரி தன்னை கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்கள்? நாங்கள் மனிதர்கள், இன்னபசரும் மிசலுக்கும், உங்களை போன்று நாங்களும் மனிதர்கள் தான், மனிதர் என்ற அந்த தத்துவத்தில் தான் அங்கே இருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு செய்தியை அறிவிக்கிறான். இறைவன் யாரை நாடுறானோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவன் புறத்திலிருந்து செய்தியை அறிவிப்பான். அந்த செய்தியை மக்களை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். அப்போ இறைவனுடைய செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியில் இடையில் இவர்கள் வேலை செய்தார்களே தவிர எந்த ஒரு மனிதனும் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லவே இல்லை. இதை இஸ்லாம் மிக தெளிவாக உலகத்திற்கு முன் வைத்துள்ளது. யாருக்கும் கடவுளுடைய எந்த ஒரு சக்தியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறதுங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை நம்ம பார்க்குறோம். ஆன்மீகவாதிகள் அத்துணை பேருமே எதற்காக ஆன்மீகவாதியாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளிடம் போய் நாம் பரிசு பெற வேண்டும், கடவுளுடைய அன்பை நாம் பெற வேண்டும், கடவுளுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீகவாதிகள் அனைவருமே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறத ஏறத்தாழ நம்புகிறாங்க. ரொம்ப உறுதியாக நம்பாக்கட்டி கூட அந்த மாதிரி சில நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. சொர்க்கங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும், நரகங்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்போ அந்த ஆன்மீகவாதிகள் கிட்ட நாம போய் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னா, ஏன்பா நீ ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறா அப்படின்னு கேட்டா, கடவுளுடைய அன்பை பெற வேண்டும், இறைவனுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் நாங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பதில அந்த ஆன்மீகவாதிகள் சொல்றத பார்க்கிறோம். ஆனா இப்போ இறைவனை நேசிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் கிட்ட அடுத்து ஒரு கேள்வி நம்ம கேட்டேன்னு வைங்களேன், அவர்களால் பதில் சொல்லவே முடியாதுங்க. அது என்ன கேள்வி? ஆன்மீகவாதிகள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, முக்கியமான கேள்வி 2. முதலாவது கேள்வி நீ ஏன் ஆன்மீகவாதியா இருக்கிறா, என்ன அவசியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டா அவர்கள் தெளிவாக பதில் சொல்லிவிடுவார்கள். என்ன பதில் சொல்லுவாங்க? கடவுள் நான் கடவுளை நேசிக்கிறேன், அவனுடைய பரிசை நான் பெறணும், சொர்க்கம்ங்கிற அந்த தகுதியை நான் பெறணும், எனக்கு தேவையானதெல்லாம் அவன் நிறைவேற்றணும், அவனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டும்,
இதன் காரணமாகத்தான் நான் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்விக்கு வந்து பதில் சொல்லிடுவாங்க. இறைவனை நேசிப்பதால் ஒருவன் ஆன்மீகவாதியாக இருக்கிறான். ரெண்டாவது அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேளுங்க. சரி, நீ இறைவனை நேசிக்கிறா, சரி, இறைவன் உன்னை நேசிக்கிறானா? ஆன்மீகவாதிகளை கிட்ட கேட்க வேண்டிய 2 கேள்வியில முதலாவது கேள்வி எப்படி அர்த்தம் வாய்ந்த கேள்வியோ அதை விட அர்த்தம் வாய்ந்த கேள்வி வந்து 2வது கேள்வி. அது என்ன கேள்வி? நீ இறைவனை நேசிக்கின்றாய், அதன் காரணமாக நீ ஆன்மீகவாதியா இருக்கிறா. ஆனா இறைவன் உன்னை நேசிக்கிறானா? அதற்குரிய அளவுக்குள் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆன்மீகவாதிகள்கிட்டயுமே இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடையாது. தடுமாற்றமான சூழ்நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள். இது ஏன் இப்படி சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலிருந்து நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த ஆன்மீக நேசத்தை தவிர பிற அனைத்து நேசங்களுமே உலகத்தில் ஒரே விதமாகத்தாங்க வெளிப்படுது. ஒரு தாயை பார்த்து தாவி ஓடக்கூடிய குழந்தை தன்னுடைய அந்த நேசத்தை, தாய் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை வந்து உலகத்தில் ஒரே விதமாக தான் வெளிப்படுத்தும். மேலை நாட்டு குழந்தைகளும் தன் தாய் பாசத்தை அப்படி தான் வெளிப்படுத்தும், கீழே நாட்டு குழந்தைகளும் அப்படி தான் வெளிப்படுத்தும். வித்தியாசத்தை பார்க்க முடியாது. நீண்ட நெடுக்காலமாக பிரிந்து இருக்கக்கூடிய 2 நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்திப்பாங்க? இறுக்கமாக கட்டி அணைச்சி ஆற தழுவி தன்னுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார்கள். இந்த நேசம் எல்லா நாடுகள்லையுமே ஒரே விதமாக தான் வெளிப்படும். இந்தியாவில் ஒரு விதமான நேசம் நண்பர்களுக்கு மத்தியில், மேலை நாடுகளில் ஒரு விதமான நேசம்னு சொல்லி அந்த நேசத்தில் வித்தியாசத்தை பார்க்கவே முடியாது. அத்தனை பேருமே அந்த நேசத்தை ஒரு விதமாக தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு காதலனும் காதலையும் தன்னுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வார்கள்? அப்படி தான் வெளிப்படுத்திக்கிறாங்க. உலகத்தில் வித்தியாசம் இல்லை. அப்போ இது போன்று சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரே விதமாக நேசம் வெளிப்படும் போது ஆன்மீகவாதிகளுக்கிட்ட மட்டும் நேசத்தில் ஏன் இத்தனை வித்தியாசம்? இறைவனை நேசிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எல்லாரும் ஒரே விதமாக நேசிக்கிறாங்களா? இல்லை. சில பேர் தன்னுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? காவி உடை அணிந்து கொண்டு கோயில்களுக்கு செல்ல வேண்டும், தலையில் பல்வேறு அந்த மாதிரி விஷயங்களை, கோயில்களுக்கு செல்லும் போது கருப்பு உடை அணிந்து கொள்ள வேண்டும், முக்தியை பெற வேண்டுமானால் காவி உடை அணிந்து கொள்ள வேண்டும், பெரிய பெரிய உத்திராட்சி கொட்டைகளை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அடையாளங்களெல்லாம் வந்து இறைவனை நேசிப்பதற்குரிய அடையாளம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில பேரை பார்க்குறோம், இப்படியே வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு அவர்கள் வந்து துறவரத்தை போன்று கல்யாணம் செஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இறைவனுக்கு பணி செய்ய முடியாது, இறை நேசத்தில் வந்து இடர்பாடு ஏற்பட்டுரும், அதனால் வந்து மனைவிண்டு ஒருத்தி இருக்கக்கூடாது, தன்னை முழுவதுமாக இறைவனுக்காக அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற பெயரிலே பாதிரியார்கள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அந்த பாதிரியார்கள் வந்து தங்களுடைய நேசத்தை அப்படி வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் தங்களுடைய அந்த பெண்மையெல்லாம் வந்து புறக்கணிச்சிடணும், கடவுளுக்காக அவனுக்கு வேலை செய்யணும்னு சொன்னால் இடர்பாடு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த பாலியல் உணர்வுகளை எல்லாம் சாகடித்து கொண்டு அதற்கு எதிர்த்து போராடி வந்து தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் பிற ஒவ்வொரு மதத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஜெயின மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், அன்பே தெய்வம்ங்கிற கொள்கையை மட்டும் சொல்லக்கூடிய புத்த மதமாகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக மதங்களாகட்டும், அதே மாதிரி யூத மதங்களாகட்டும், இந்த மதங்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீகவாதிகளுமே பிற நேசத்தை போன்று ஒரே விதமாக தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதில்லை. முஸ்லீம்களாகட்டும், முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? இங்கேயும் பல விதம் இருக்குதுங்க. முஸ்லீம்கள் வந்து போய் பள்ளிவாசலில் குனிந்து ருக்கு செய்து அப்புறம் கொண்டு போய் தலை கீழே வச்சு தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இங்கே நேசம் வெளிப்படுதுங்க. அப்போ ஏன் இந்த வித்தியாசம் வருது? ஒரு குழந்தைகிட்ட ஒரே விதமான நேசம் இருக்கும்போது, 2 நண்பர்களுக்கு மத்தியில் ஒரே விதமான நேசம் இருக்கும்போது, ஒரு காதலர்களுக்கு மத்தியில் ஒரே விதமான அந்த நேசம் இருக்கும்போது, ஒரு மகனுக்கும் தாய்க்கும் மத்தியில் அந்த விதமான ஒரே விதமான நேசம் உலகளாவிய அளவில் இருக்கும்போது, ஆன்மீகவாதிகள்கிட்ட மட்டும் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதில் ஏன் இத்துணை இடர்பாடு அப்படின்னு நாம் பார்த்தோன்னு சொன்னால், நாம் கேட்ட 2வது கேள்விக்கு இங்கே தான் பதில் இருக்குது.